நேயர்களுக்கு ஆனந்த வணக்கம். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இரண்டாவது திருமணம் குறித்து. ஏற்கனவே நாம் திருமண யோகங்கள், திருமண தோஷங்கள் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அதாவது பருவத்தில் எப்படி திருமணம் நடக்கும், பருவம் தவறி எப்படி தாமத திருமணம் எப்படி நடக்கும், திருமணமே நடக்காத நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது முதல் திருமணம் முறிந்து இரண்டாவது திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒருவருக்கு முதல் திருமணம் எப்போ பிரிவை தரும்? முதல் திருமணத்தை சொல்லக்கூடிய 7ஆம் இடம் 7ஆம் அதிபதிகள் பாதிப்படைகின்ற பொழுது முதல் திருமணம் பிரிவை தரும். அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதற்கான விதிகள் எல்லாமே பார்த்துட்டோம். அப்படி 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் இதெல்லாம் பாதிப்படைந்து 7ஆம் இடம் 7ஆம் இடத்தோடு தொடர்புடைய அவயோக தசைகள் நடந்து முதல் திருமணம் பிரிவை தந்து விவாகரத்து ஆகி அதற்கப்புறம் இரண்டாவது திருமணம் எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும்? இப்போ முதல் திருமணம்ன்றது 7ஆம் இடம். அதே போல் இரண்டாவது திருமணத்தை சொல்லக்கூடியது 11ஆம் இடம். ஏன்னா காமத்திரிகோணத்திலே 3, 7, 11 3ஆம் இடம் அப்படின்றது திருமணத்திற்கு முந்தைய உறவை சொல்லக்கூடியது. 7ஆம் இடம் என்பது முதல் திருமண உறவை சொல்லக்கூடியது. 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது இரண்டாவது திருமண உறவை சொல்லக்கூடியது, பலதாரங்களை பற்றி சொல்லக்கூடியது. ஒருவரது ஜாதகத்திலே 2ஆம் இடம் லேசாக பங்கப்பட்டு 7ஆம் இடமும் லேசாக பங்கப்பட்டு அவயோக தசைகள் நடக்கின்ற பொழுது முதல் திருமண உறவு முறிந்துவிடும். 6, 8 அவயோக தசைகள் 6, 8 இதோட தொடர்புடைய அவயோக தசைகள் நடக்கின்ற பொழுது முதல் திருமணம் முறிவை தரும், விவாகரத்து நடக்கும். அப்படி விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் 11ஆம் இடம் இயங்குகின்ற பொழுது இரண்டாவது திருமணத்தை தரும். இப்படி முதல் திருமண உறவு முறிவை தந்து விவாகரத்து நடந்து 11ஆம் இடம் இயங்குகின்ற பொழுது இரண்டாவது திருமண உறவை தரும். அந்த 11ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்கணும், 11ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும், சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்கணும். ஏன்னா திருமண உறவு அப்படின்னா தாம்பத்தியத்தை மையப்படுத்தியது. தாம்பத்திய காரகனான களத்திர காரகனான சுக்கிரன் நன்றாக இருந்து 11ஆம் இடமும் 11ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது இரண்டாவது திருமணம் நடைபெறும். இப்போ 7ஆம் இடம் பாதிப்படைந்து 11ஆம் இடம் நன்றாக இருந்தால் இரண்டாவது திருமணம். அப்போ இந்த 11ஆம் இடத்தோடு தொடர்புடைய கிரகங்களினுடைய தசா புத்திகளிலே திருமணம் நடைபெறும். அப்போ 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது 11ஆம் அதிபதியினுடைய தசா புத்திகளிலே திருமணம் நடைபெறும். ஏன்னா ஒருவருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 3, 7, 11ஆம் இடங்கள் இயங்கணும். அயன சயன போகத்தை சொல்லக்கூடிய 12ஆம் இடமும் இயங்கணும். இந்த 2 ஸ்தானங்களும், இந்த காமத்திரிகோணமும் படுக்கை ஸ்தானமான 12ஆம் இடமும் இயங்குகின்ற பொழுதுதான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். அப்போ 7ஆம் இடம் கெட்டுப்போச்சு, 11ஆம் இடம் இயங்குகின்ற பொழுது நிச்சயமாக ஒருவருக்கு இரண்டாம் திருமணம் நடக்கும். ஆனால் அந்த 11ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடம் நல்லா இருக்கணும், 11ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்கணும். 11ஆம் இடம் 11ஆம் அதிபதி சுக்கிரனோடு தொடர்புடைய தசா புத்திகளிலே இரண்டாவது திருமணம் ஒருவருக்கு நடக்கும். ஒருவரது ஜாதகத்திலே 2ஆம் இடம் 7ஆம் இடம் சுக்கிரன் பாதிப்பு அடைந்திருந்தாலும் அவயோக தசாபுத்திகள் நடைபெற்று முதல் திருமணம் முறிவை தந்திருந்தாலும் 11ஆம் இடம் நன்றாக இருந்தால் அந்த 11ஆம் இடத்தோடு தொடர்புடைய தசா புத்திகள் இரண்டாவது திருமணத்தை கொடுக்கும். நன்றி உறவுகளே. மீண்டும் மற்றொரு நிகழ்விலை சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.